ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு துவையல், வெண்டைக்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம நிறைய துவையல் செஞ்சுருப்போம், ஆனால் மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த வெண்டைக்காய் துவையல் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது மாதிரி ஒரு துவையல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 6 வெண்டைக்காய் எடுத்து நல்லா அதை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அதை நான் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு பொடி பொடியாக அறுத்து எண்ணெயில் நான் வதக்கி வச்சுருக்கேன். நல்ல இது மாதிரி எண்ணெயில் முதல்ல நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயம் பொடி அது மாதிரி கட் பண்ணிக்கிங்க. 3 காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புளி கொஞ்சமாக நான் ஊற வச்சுட்டேன், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, பூண்டு பிடிக்காதவங்க கம்மியாக போட்டுக்கோங்க, எல்லாம் போடாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் புளியை மட்டும் எடுத்துகிட்டு இதையை நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு இந்த கடாயை அதை மேலே வச்சு லைட்டாக இதை வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வதக்கணுன்னாலும் வதக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றலை, இப்படியே தான் நான் இதை வறுக்க போகிறேன். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அரைக்கும்போது உப்பு போட்டு வெண்டைக்காயும் போட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சா சூப்பரான வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிரும். இது எல்லாத்தையும் முதல்ல எண்ணெய் இல்லாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் பாருங்கள். கடாயை மேலே வச்சுட்டேன். இது லேசாக இதை வறுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் இதை வறுத்தா போதும். வாசம் வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் லேசாக எண்ணெய் ஊற்றி வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதக்க போகிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் ஆற வச்சுட்டு ஒன்றா போட்டு வெண்டைக்காயோட நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சா சூப்பரான வெண்டைக்காய் துவையல் ரெடி. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு லேசாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா வெண்டைக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா புளி போட்டுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெண்டைக்காய் துவையல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.